हेलो एवरीवन, वेलकम बैक. இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 8ஓட செகண்ட் சாப்டர் பார்க்க போகிறோம், லாக் கி चूड़ियाँ. அண்ட் இதோட ரைட்டர் யாருன்னா காம்தாநாத். நம்ம இந்தியாவில் வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸுக்கு ஒரு தனி வேல்யூவே இருக்குது. அது வந்து ஜுவல்லரியாக இருக்கலாம், இல்லை பாட்ரியாக இருக்கலாம். ஸோ இந்த சாப்டர்லேயுமே வந்து நம்ம இந்த ஹேண்டிகிராஃப்ட் செய்கிற ஒரு கிராஃப்ட்மேன் பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து இந்த மெஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பொருளெல்லாம் செய்ய ஆரம்பித்த உடனே இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸோட டிமாண்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அண்ட் எப்படி வந்து அது ஒரு கிராஃப்ட் பர்சனோட லைஃப்பை வந்து இம்பேக்ட் பண்ணுது, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வந்து எப்படி இம்பேக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ டைட்டில் பார்க்கலாம் நம்ம, லாக் கி चूड़ियाँ. ஸோ லாக் கி चूड़ियाँ அதாவது चूड़ियाँனா பேங்கிள். ஸோ த பேங்கிள்ஸ் மேட் அப் ஆஃப் லாக் சப்ஸ்டன்ஸ். அதுதான் சாப்டரோட டைட்டில் மீனிங். லாக்ன்றது என்னன்னா, இட்ஸ் அ சப்ஸ்டன்ஸ். அது வந்து நமக்கு எப்படி சில்க் வந்து நமக்கு இன்செக்ட்லேருந்து கிடைக்குதோ அதே மாதிரி தான் இந்த லாக் சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு இன்செக்ட்லேருந்து நமக்கு கிடைக்குது. அது வந்து ரெட் கலரில் இருக்கும். இந்த பிக்சர்லேயே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லாக் இன்செக்ட். அண்ட் இதுதான் இதோட செக்ரீஷன்ஸ் தான் நமக்கு வந்து அந்த மெட்டீரியல் கொடுக்கும். அண்ட் அந்த மெட்டீரியல் வச்சு தான் நம்ம நிறைய பேங்கிள்ஸு நிறைய ஜுவல்லரிஸ் எல்லாம் பண்ணுவோம். அண்ட் நார்மலி வந்து ரெட் கலரில். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி चैप्टर. सारे गांव में बदलू मुझे सबसे अच्छा आदमी लगता था, क्योंकि वह मुझे सुंदर सुंदर लाख की गोलियां बनाकर देता था. ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே என்டையர் வில்லேஜ்லேயே என்டையர் ஊர்லேயே வந்து எனக்கு பத்லுவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் எனக்கு அழகான மார்பிள்ஸ், பசங்க விளையாடுவாங்க இல்லையா கோலி, அது வந்து எனக்கு செஞ்சு கொடுப்பான். எதில் செஞ்சு கொடுப்பான்னா லாக்ன்றது இந்த ரெட் கலர் சப்ஸ்டன்ஸ். ஸோ அதில் வந்து எனக்கு அழகான மார்பிள் செஞ்சு கொடுப்பான். मुझे अपने मामा के गांव जाने का सबसे बड़ा चाव यही था कि जब मैं वहां से लौटता था तो मेरे पास ढेर सारी गोलियां होती, रंग बिरंगी गोलियां जो किसी भी बच्चे का मन मोह ले. எனக்கு வந்து எனக்கு மாமா வீட்டுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அங்கேருந்து திரும்பி வரும்போது, லாட்டா அப்படின்னா டு ரிட்டர்ன், ஸோ ஊர்லேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது என்கிட்ட நிறைய கோலிஸ் இருக்கும். ढेर सारी அப்படின்னா லாட் ஆஃப். அதுவும் எப்படி இருக்கும்னா ரங்கு பிரங்கி கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த கோலி. அண்ட் அந்த கலர்ஃபுல்லான கோலிங்களை பார்த்து பசங்க எல்லாருமே அட்ராக்ட் ஆகிடுவாங்க. மன் மோஹ்லேனா அப்படின்றது டு கெட் அட்ராக்டட். वैसे तो मेरे मामा के गांव के होने का कारण मुझे बदलू को बदलू मामा कहना चाहिए था, परंतु मैं उसे बदलू मामा न कहकर बदलू काका का कहा करता था, जैसे कि गांव के सभी बच्चे उसे कहा करते थे. बदलू வந்து எங்க மாமா ஊருக்காரன். ஸோ அவனை வந்து நான் பத்லு மாமான்னு தான் கூப்பிடணும். பட் நான் பத்லு மாமான்னு கூப்பிடாம அவனை வந்து பத்லு காக்கான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா ஊரில் இருக்கிற எல்லா பசங்களும் அவனை பத்லு காக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ நானும் அவனை பத்லு காக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பத்லு கா மக்கான் குச் ஊஞ்சே பர் பனா தா. ஸோ பத்லுவோட வீடு வந்து மக்கானா ஹவுஸ், வீடு வந்து கொஞ்சம் ஹைட்டில் இருந்தது. मकान के सामने बड़ा सा सहन था जिसमें एक पुराना नीम का वृक्ष लगा था. ஸோ வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய வாசல் இருந்தது. சஹன்னா வாசல் மாதிரி. அண்ட் அங்க வந்து ஒரு பழைய வேப்ப மரம் இருந்தது. उसी के नीचे बैठकर बदलू अपना काम किया करता था. அண்ட் அந்த மரத்து அடியில தான் உட்கார்ந்து பத்லு வந்து அவனோட வேலையெல்லாம் பண்ணுவான். बगल में भट्टी दहकती रहती जिसमें वह लाख पिघलाया करता. ஸோ பக்கத்துலேயே வந்து பட்டின்றது ஒரு அடுப்பு மாதிரி, ஒரு ஃபர்னஸ் மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கோம் அங்க. அதுல தான் வந்து அவன் அந்த லாக்ன்ற மெட்டீரியலை வந்து மெல்ட் பண்ணுவான். पिघलानाன்றது என்னன்னா टू मेल्ट. सामने एक लकड़ी की चौखट पड़ी रहती जिस पर लाख के मुलायम होने पर वह उसे सलाख के समान पतला करके चूड़ी का आकार देता. लकड़ी की चौखटன்றது வந்து ஒரு வுடன் பிளாக், சலாக்ன்றது இரும்பு கம்பி. இந்த லாக் மெல்ட் ஆன பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து அந்த கட்டை மேல வச்சு அதை மெலிசா ஒரு கம்பி சைஸுக்கு கொண்டு வந்துருவாங்க. இரும்பு கம்பி சைஸுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து வலில் ஷேப்பு கொடுப்பாங்க. पास में 4-6 विभिन्न आकार की बेलन नुमा मुंगेरियां रखी रहती जो आगे से कुछ पतली और पीछे से मोटी होती. ஸோ बेलन नुमा मुंगेरीன்றது என்னன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் கட்டை மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்கும்னா முன்னாடிலேருந்து கொஞ்சம் ப்ராடா இருக்கும் அண்ட் பின்னாடிலேருந்து மெலிசா இருக்கும். புக்லேயே பிக்சர் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து முங்கேரி. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து ப்ராடா இருக்கு அண்ட் பின்னாடிலேருந்து கொஞ்சம் தின்னா மெலிசா இருக்கு. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல அவங்க கிட்ட இருக்கும். எந்த சைஸ்ல நமக்கு வளையல் வேணுமோ அந்த சைஸோட கட்டையில வந்து இந்த மெட்டீரியல்ல போட்டு அந்த ஷேப் கொடுப்பாங்க.
लाख की चूड़ी का आकार देकर वह उन्हें मुंगेरियों पर चढ़ाकर गोल और चिकना बनाता और तब एक एक कर पूरे हाथ की चूड़ियां बना चुकने के पश्चात वह उन पर रंग करता. வலில் ஷேப் கொடுத்த பிறகு அவன் எடுத்து அந்த முங்கேரி மேல போட்டுடுவான். போட்ட உடனே அது இன்னும் பெர்ஃபெக்ட் ஷேப் கொண்டு வந்து அதை இன்னும் சாஃப்ட் ஆக்கிடுவான். அவன் இந்த மாதிரி அவன் ஒரு வலிலும் பண்ணி முடிச்ச பிறகுதான் அந்த வலியில வந்து கலர் பண்ணுவான். बदलू यह कार्य सदा ही एक मच्छिए पर बैठकर किया करता था जो बहुत ही पुरानी थी. बगल में ही उसका हुक्का रखा रहता जिसे वह बीच बीच में पीता रहता. ஸோ பத்லு வந்து எப்பயுமே வந்து இந்த வேலையெல்லாம் ஒரு ஸ்டூலில் உட்காந்து தான் பண்ணுவான். மச்சியான்றது ஸ்டூல் அண்ட் பக்கத்துலேயே ஒரு ஹுக்கா இருக்கும். ஹுக்கான்றது ஸ்மோக்கிங் பைப் அண்ட் நடுவில் அவன் ஸ்மோக் பண்ணிட்டு வேலை பண்ணிட்டு இருப்பான். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அவன் இந்த ஸ்டூலில் உட்காந்துட்டு இருக்கான் இல்லையா, இது பேர் தான் மச்சியா அண்ட் இது பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து हुक्का. गांव में मेरा दोपहर का समय अधिकतर बदलू के पास बीतता. ஸோ எங்கள் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஊரில் வந்து दोपहर का समयனா आफ्टरनून टाइम. ஸோ மோஸ்ட்லி आफ्टरनून्स टाइम வந்து நான் பத்லு கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். वह मुझे लल्ला कहा करता और मेरे पहुंचते ही मेरे लिए तुरंत एक मच्छिया मंगा देता. அவர் வந்து என்னை லல்லான்னு கூப்பிடுவார் அண்ட் நாங்கள் போனோன்னே எனக்கும் வந்து ஒரு ஸ்டூல் எடுத்துகிட்டு வர சொல்லுவார். मैं घंटों बैठे बैठे उसे इस प्रकार चूड़ियाँ बनाते देखता रहता. அண்ட் நானும் வந்து ஃபார் ஹவர்ஸ் வந்து அங்கேயே உட்காந்துட்டு அவன் வலியில் செய்கிறத பார்த்துட்டே இருப்பேன். लगभग रोज ही वह 4-6 जोड़े चूड़ियाँ बनाता. ஸோ நான் ஆவரேஜ் டெய்லி வந்து அவர் 4 to 6 पेयर्स ऑफ वलील बनवारे. पूरा जोड़ा बना लेने पर वह उसे बेलन पर चढ़ाकर कुछ क्षण चुपचाप देखता रहता मानो वह बेलन न होकर किसी नववधू की कलाई हो. ஸோ வலியிலலாம் செஞ்சு முடிச்சுட்டு பிறகு அவர் என்ன பண்ணுவார், அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டாண்டில் மாட்டி விட்டுடுவார். அண்ட் மாட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக அதை பார்த்துட்டே இருப்பார். அதை பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுன்னா, அந்த வலியில் ஸ்டாண்டில் இல்லாமல் என்னவோ நவ்வதுக்கி கலாய். இப்போ நவ்வதுன்றது என்னென்னா நியூலி வெட், அதாவது கல்யாண பொண்ணோட கையிலேயே மாட்டின மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் வரும். बदलू मणिहार था. मणिहारன்றதுன்னா பேங்கிள்ஸ் செய்கிறவங்கள தான் மணிஹார்னு சொல்லுவாங்க, பேங்கிள் மேக்கர். चूड़ियाँ बनाना उसका पैतृक पेशा था और वास्तव में वह बहुत ही सुंदर चूड़ियाँ बनाता था. पैतृकன்றது ஆன்செஸ்ட்ரல், பேஷான்றது ப்ரொஃபஷன்ஸ். வளையல் செய்கிறது வந்து அவனோட ஆன்செஸ்ட்ரல் ப்ரொஃபஷன் அண்ட் உண்மையாகவே வந்து அவன் ரொம்ப அழகாக வளையல் செய்வான். उसकी बनाई हुई चूड़ियों की खपत भी बहुत थी. खपतना डिमांड. ஸோ அவன் வளையல் வந்து ரொம்ப அழகாக செய்கிறதுனால அவன் செய்கிற வளையலோட டிமாண்டும் ரொம்ப அதிகமாக இருந்தது. उस गांव में तो सभी स्त्रियां उसकी बनाई हुई चूड़ियाँ पहनती ही थी. आसपास के गांवों के लोग भी उससे चूड़ियाँ ले जाते थे. ஸோ அவன் செய்கிற வளையல் வந்து அவன் ஊரில் இருக்கிற லேடிஸ் போடுவாங்க. அதை தவிர வந்து பக்கத்து ஊரில் இருக்கிறவங்களும் வந்து அவன்கிட்ட வந்து வளையல் வாங்கிட்டு போவாங்க. परंतु वह कभी भी चूड़ियों को पैसे से बेचता न था. பட் அவன் வந்து எப்பயுமே அவனோட வளையல வந்து காசுக்கு விற்க மாட்டான். उसका अभी तक वस्तु विनिमय का तरीका था और लोग अनाज के बदले उससे चूड़ियाँ ले जाते थे. वस्तु विनिमयன்றது வந்து பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, காசுக்கு பொருள் வாங்குறதுக்கு பதிலாக அவங்க வந்து திங்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. மக்கள் வந்து பத்லு கிட்ட வந்து அனாஜ் கொடுத்துட்டு வளையல் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அனாஜ்ன்றது என்னன்னா தானியம். ஸோ தானியத்துக்கு பதிலாக வளையல் அவர்கிட்ட வாங்கிட்டு போவாங்க. பத்லு स्वभाव से बहुत सीधा था. सीधाना स्ट्रेट फॉरवर्ड. ஸோ பத்லு வந்து நேச்சர்ல ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். मैंने कभी भी उसे किसी से झगड़ते नहीं देखा. ஸோ அவர் வந்து பத்லுவை யார் கூடயும் சண்டை போட்டு பார்த்ததே இல்லை. हाँ, शादी विवाह के अवसरों पर वह अवश्य जिद पकड़ जाता था. जीवन भर चाहे कोई उसे मुफ्त चूड़ियाँ ले जाए, परंतु विवाह के अवसर पर वह सारी कसर निकाल देता था. கல்யாணம் காட்சி வரும்போதெல்லாம் வந்து அவர் கொஞ்சம் ஸ்டபனாக தான் இருப்பார். ஜித்தனா ஸ்டபன். ஸோ யார் வேணால் அவர்கிட்ட வாழ்க்கை ஃபுல்லாக வளையல் ஃப்ரீயாக வாங்கிட்டு போகலாம். ஆனால் கல்யாணம்னு வரும்போது அவர் ரேட்ஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். आखिर सुहाग के जोड़े का महत्व ही और होता है. பத்லுவை மற்ற எல்லா டைம்லையுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் ரேட்ஸில். பட் கல்யாணம்னு வரும்போது அவன் வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டான். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த கல்யாணத்தில் போட்டுக்கிற வளையலோட இம்பார்ட்டன்ஸே தனி தான். मुझे याद है मेरे मामा के यहाँ किसी लड़की के विवाह पर ज़रा सी किसी बात पर बिगड़ गया था और फिर उसको मनाने में लोहे लग गए थे. என் ஆத்தர் என்ன சொல்கிறாரா, எனக்கு ஸ்டில் ஐ ரிமெம்பர் என்னோட மாமா வீட்டில் வந்து ஏதோ ஒரு பொண்ணோட கல்யாணத்தில் வந்து இந்த பத்லு வந்து பயங்கரமாக
கோச்சிக்கிட்டான் அண்ட் அவனை வந்து திருப்பி कंसोल பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. विवाह में इसी जोड़े का मूल्य इतना बढ़ जाता है कि उसके लिए उसकी घरवाली को सारे वस्त्र मिलते, ढेरों अनाज मिलता, उसको अपने लिए पगड़ी मिलती और रुपये जो மில்தே சோ அலக். கல்யாணம்னு வரும்போது இந்த வளையலோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாயிடும். அண்ட் அது வாங்குறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பத்லுவோட ஒய்ஃப் கர்வாலியனா ஒய்ஃப்க்கு வந்து நிறைய துணிங்க கொடுப்பாங்க அண்ட் நிறைய ஃபுட் கிரெயின்ஸ் கிடைக்கும் அவருக்கு. ஆல்சோ பகடின்றது வந்து டர்பன் அண்ட் அதை தவிர அவருக்கு நிறைய காசும் கொடுப்பாங்க. यदि संसार में बदलू को किसी बात से चिढ़ थी तो वह थी कांच की चूड़ियों से. ஸோ இந்த உலகத்திலே வந்து பத்லுக்கு பிடிக்காத விஷயம், பத்லுவை இரிட்டேட் பண்ணுற விஷயம் ஒன்று தான். அது என்னென்னா कांच की चूड़ियाँ, அதாவது கண்ணாடி வளையல். यदि किसी भी स्त्री के हाथों में उसे कांच की चूड़ियाँ दिख जाती तो वह अंदर ही अंदर कुट उठता और कभी कभी तो 2-4 बातें भी सुना देता. ஸோ எப்பயாச்சும் யாராச்சும் லேடி கையில் வந்து இந்த கண்ணாடி வளையல் பார்த்தாருன்னா பத்லுக்கு பயங்கரமாக கோவம் வரும். அண்ட் சம்டைம்ஸ் அவன் போயிட்டு அவன் 2-3 வார்த்தையால் திட்டிட்டு கூட வந்துடுவான். मुझसे तो वह घंटों बातें किया करता. அண்ட் ஆத்தர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா என் கூட அவர் 4 hours வந்து பேசிகிட்டே இருப்பார். कभी मेरी पढ़ाई के बारे में पूछता, कभी मेरे घर के बारे में और कभी यूं ही शहर के जीवन के बारे में. ஸோ அவர் என்ன பேசுவாருன்னா சம்டைம்ஸ் வந்து ஆத்தர் கிட்ட வந்து அவரோட படிப்பை பற்றி கேட்பான், இல்லை சம்டைம்ஸ் அவரோட வீட்டை பற்றி கேட்பான் அண்ட் சம்டைம்ஸ் ஷஹர் கா ஜீவன் அதாவது சிட்டி லைஃப்பை பற்றி அவர் கேட்பாரு. मैं उससे कहता कि शहर में सब कांच की चूड़ियाँ पहनते हैं तो वह उत्तर देता शहर की बात और है लला, वहाँ तो सभी कुछ होता है. ஸோ ஆத்தர் வந்து பத்லு கிட்ட என்ன சொல்கிறாருன்னா சிட்டியில் எல்லாருமே கண்ணாடி வளையல் தானே போடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது பத்லு என்ன ரிப்ளை பண்ணுறான்னா ஸோ சிட்டியோட கதை வேறேகளெல்லாம் அங்கே எல்லாமே நடக்கும். वहाँ तो औरतें अपने मर्द का हाथ पकड़कर सड़कों पर घूमती भी हैं और फिर उनकी कलाइयाँ नाजुक होती है ना, लाख की चूड़ियाँ पहने तो मूछ ना आ जाए. அண்ட் அப்புறம் பத்லு என்ன சொல்கிறான்னா அங்கே இருக்கிற லேடிஸ் வந்து அவங்களோட ஹஸ்பண்டை கையை பிடிச்சிட்டு ஈவன் ரோட்டில் கூட நடப்பாங்க அண்ட் அவங்களோட கலாயினா ரிஸ்ட்டு, அவங்களோட கலை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவங்கெல்லாம் வந்து இந்த லாக்கில் செஞ்ச வளையல் போட்டாங்கன்னா அவங்க கைக்கு வந்து சுளுக்கு பிடிச்சிக்கும். ஸோ சர்க்காஸ்டிக்காக பத்லு வந்து என்ன சொல்கிறான்னா சிட்டியில் இருக்கிற லேடிஸ் வந்து இந்த லாக்கில் செஞ்ச வளையலெல்லாம் போட மாட்டாங்க. कभी कभी बदलू मेरी अच्छी खासी खातिर भी करता. ஸோ சம்டைம்ஸ் பத்லு வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். जिन दिनों उसकी गाय के दूध होता वह सदा मेरे लिए मलाई बचाकर रखता. ஸோ எனக்கு வந்து அவங்க வீட்டில் மாடு வந்து பால் கொடுக்குமோ அன்றைக்கி எனக்காக தனியாக மலாய்ன்றது மில்க் க்ரீம் வந்து எனக்காக எடுத்து வைப்பான். और आम की फसल में तो मैं रोज़ ही उसके यहाँ से 2-4 आम खा आता. அண்ட் மாம்பழம் சீசனில் டெய்லி நான் 2 இல்லைன்னா 4 மாம்பழம் அங்கே சாப்பிடுவேன். परंतु इन सब बातों के अतिरिक्त जिस कारण वह मुझे अच्छा लगता वह यह था कि लगभग रोज ही वह मेरे लिए 1-2 गोलियां बना देता. இந்த விஷயங்கள் தவிர வந்து எனக்கு பத்லுவை ஏன் ரொம்ப பிடிக்கும்னா அவன் டெய்லி எனக்காக 1 இல்லைன்னா 2 கோலியா செஞ்சு கொடுப்பான். கோலியான்றது மார்பிள், அந்த லாக்கில் மார்பிள் செஞ்சு கொடுப்பான்.